எப்சிலான் ஜே இல்லை எஃப் ஆஃப் ஜே எது சொன்னாலும் ஓகே, ரெண்டும் எப்படி வேணாலும் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பி இன்ட்டு ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஜே வேல்யூ ஜீரோவாக இருந்தால் இது என்னவா மாறும்? இது ஜீரோ, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக மாறிடுமா? ஜே வேல்யூ ஜீரோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஜே இஸ் ஈக்குவல் டு இந்த பிஜே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி இது எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஜே வேல்யூ ஒன்றுன்னு போட்டிங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து 2b அப்படின்னு வரும். 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஜே வேல்யூ 2 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு போடுறீங்க, இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 + 1 3, இங்கே ஒரு 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 + 1 3, 3 × 2 6 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 6ன்னு வரும்போது 6b அப்படின்ற மாதிரி ஈக்குவேஷன் வரும். நான் 6b வந்து டயக்ராமில் விட்டுருப்பேன், நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க 6b. அடுத்து ஜே வேல்யூ 3 அப்படின்னு வரும்போது 12b அப்படின்னு வரும். நீங்கள் 3ஐ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனர்ஜியோட வேல்யூ. ஜே வேல்யூ ஜீரோனா எனர்ஜி ஜீரோ, 2b, 6b, 12b. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20b அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே 30b அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் போட்டிருப்போம். You can see that diagram. J value 0 na இதுவும் 0ன்னு வரும். அடுத்து வந்து J value 1 na இது 2b ன்னு வரும். அடுத்து 2b க்கு அடுத்து 6b அப்படின்னு வரும். அடுத்து வந்து 12b, அடுத்து 20b இப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் J வேல்யூக்கு டிஃப்ரெண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ். இதுதான் நீங்கள் இப்போ இதில் வந்து மாலிகுல்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து மைக்ரோவேவ் வந்து அனுப்பும்போது மாலிகுல்ஸ் வந்து இந்த எனர்ஜி லெவல்ஸ்லேருந்து இந்த எனர்ஜி லெவலுக்கு போகலாம், இல்லை இந்த எனர்ஜி லெவல்லேருந்து இந்த எனர்ஜி லெவலுக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜே வேல்யூ வந்து 0ல் இருந்து ஜே வேல்யூ 1க்கு மாலிகுல் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன எனர்ஜி அப்சர்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே வேல்யூ ஃபைனல் ஸ்டேட் இது, இனிஷியல் ஸ்டேட் இது. ஸோ எப்சிலான் ஜே வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு 1ல் இருந்து ஃபைனல் ஸ்டேட் 1, எப்சிலான் ஜே வேல்யூ இனிஷியல் ஸ்டேட் 0க்கு போகுது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம், E2 - E1 மாதிரி. ஸோ இந்த எப்சிலான் ஜே வேல்யூ 1னா என்ன வேல்யூ? 2b. எப்சிலான் ஜே வேல்யூ 0னா 0, 2b - 0, ஸோ 2b சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். நீங்கள் இதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4b வருது. இதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸு 6b வருது. இதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 8b வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சஸ் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ்க்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் மாற மாற we have the difference. இந்த டிஃப்ரென்சஸ் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. 0 to 1 போகும்போது என்ன டிஃப்ரென்ஸ் 2b. 1 சப்போஸ் 0 to 1 போகாமல் 1 to 2 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4b. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு டயக்ராம் நான் கொடுத்துருப்பேன், டயக்ராமில் வந்து கீழே மென்ஷன் பண்ணி அந்த லைன் மாதிரி கொடுத்துருப்பேன். யூ கேன் see that ஒரு லைன் மாதிரி இப்படி போட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். அடுத்த லைன் எங்கே கிடைக்குன்னா 2bயில் கிடைக்கும். ஏன்னா 0லேருந்து 1க்கு போச்சுன்னா 2bயில் ஒரு லைன் கிடைக்கும் ஸ்பெக்ட்ராவில். அடுத்து 4b, அடுத்து 6b, அதில் நமக்கு வந்து 2bயில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6b, அடுத்து வந்து 10b, 12b இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து லைன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ். ஸோ இதில் காமனாக வந்து நம்ம எப்படி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சப்போஸ் 0லேருந்து 2க்கு போகுதுப்பா, நான் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? நான் ஒவ்வொரு மணி 0க்கு என்ன 2க்கு என்ன அப்படின்னா அதுக்கு காமன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்னு போட்டுங்க. நியூ பார் இஸ் நத்திங் பட் எப்சிலான் ஜே தான். ஏன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நியூ பார் இஸ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஜேல இருந்து ஜே ப்ளஸ் 1க்கு போகும்போது அதனுடைய டிஃப்ரென்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா 2b இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜேலேருந்து ஜே ப்ளஸ் 1க்கு போகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3லேருந்து 4க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 3ன்றது தான் ஜே வேல்யூ. இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 + 1 4, 4 × 2 8, 8b வரலாம். 3லேருந்து 4க்கு போனால் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு போனாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக நாம் என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் அலோடு டிரான்சிஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. இதுக்கான
ஜென்ரல் செலெக்ஷன் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்படின்னா என்னென்னா 0ல் இருந்து 1க்கு போகலாம், 1ல் இருந்து 2க்கு போகலாம், 2ல் இருந்து 3க்கு போகலாம், 3ல் இருந்து 4க்கு போகலாம். 0ல் இருந்து டேரெக்டாக 2க்கு போக முடியாது, செலெக்ஷன் ரூல் பிரகாரம் அலௌட் இல்லை. இதுக்கும் இதுக்கும் 2 லெவல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கலாம். 4லேருந்து 3க்கு வரலாம், 3லேருந்து 2க்கு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். பட் அடுத்த லெவல்ஸில் தான் வந்து ஜம்பிங் இருக்கும். ஒரே அடியாக 0லேருந்து 2க்கோ 0லேருந்து 3க்கோ இங்கே ஜம்ப் பண்ண முடியாது, செலெக்ஷன் ரூல் அலோவ் பண்ணாது. ஸோ டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்றது தான் செலெக்ஷன் ரூல். ஸோ அடுத்து வந்து இன்டென்சிட்டி. ஸ்பெக்ட்ரல் லைனோட இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த லாவோட ஈக்குவேஷன் மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லா பிரகாரம் n/n0 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் டெல்டா இ டிவைட் பை கே இன்ட்டு டி. ஸோ என்னன்றது வந்து n0ன்றது கிரவுண்ட் ஸ்டேட்டு, என்னன்றது அப்பர் ஸ்டேட், எங்கே போய் அது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றது. டெல்டா இன்றது இந்த 2 ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்சஸ். கேடி அப்படின்றது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, கே வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், R/NA அப்படின்னு சொல்லுவாங்க. டி வந்து எந்த டெம்பரேச்சரில் அதை ஃபாலோ பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, for forbidden transition the transition probability is 0. ஸோ ப்ராபிலிட்டி இஸ் 0 அப்படின்றது ஓகே, அதில் இன்டென்சிட்டியே கிடைக்காது அப்படின்றது மீனிங்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருந்தால் தான் என்ன நடக்கும்னா டிரான்சிஷனே நடக்கும். ஸோ டிரான்சிஷன் நடக்கும்போது தான் நமக்கு வி ஆர் கெட்டிங் லைன்ஸ். இந்த லைன் வந்து இந்த லைனோட இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் எத்தனை ஆள் இருக்கிறாங்க. சப்போஸ் ஒரே ஒருத்தர் இருந்து மேலே போனார்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் ஒரே ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே மாலிகுல் வந்து லெவல் 1லேருந்து 2க்கு போச்சு அப்படின்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இதே ஒரு 10 பேர் இந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா 10 பேர் மேலே போனாங்கன்னா ஒரு மாஸாக இருக்கும் இல்லைங்களா, இன்டென்சிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரல் லைனோட இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த பர்டிகுலர் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க, பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த பாப்புலேஷன் அப்படின்ற கான்செப்ட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பாப்புலேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2j + 1. எக்ஸ்போனென்ஷியலில் நான் சொன்ன மைனஸ் இந்த சொன்னேன் இல்லைங்களா, இதை தான் வந்து மைனஸ் டெல்டா இக்கு பதிலாக இஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு கேடி. எக்ஸ்போனென்ஷியல்னால் இ பவர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் தான் பாப்புலேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2j + 1 இன்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் EJ/KT. இந்த ஈக்குவேஷன் வந்து ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு பாப்புலேஷன் லெவலுக்கான ஈக்குவேஷன்.